ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் வாரியர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அற்புதமான சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு ஸ்லோ நெட்டுன்றதுனால போயின்னு இருக்கும். நான் கனெக்ட் ஆனதே லாஸ்ட் செகண்டில் கனெக்ட் ஆகிருப்பேன், என்னையே முடிச்சு விட்டு இருப்பாங்க. இது செகண்ட் ரவுண்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் போன ரவுண்டு எதுவுமே எடுக்கிறதுனால நம்மக்கிட்ட யூஎம்பி வாங்குகிற அளவுக்கு காசு இருந்திருக்கு. இப்போ போய் சுற்றிட்டு போகிறோம். இப்போ இனிமே கதற விட்றோம். எங்கே 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 இது 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 ஐயோ மிஸ் ஆகிட்டானே. சாவு. என்னப்பா நீ எக்ஸமைட் வச்சு நீ யூஎம்பி கிட்ட வர சாவு. 2 எனிமையை தரமாக முடிச்சு விட்டோங்க. முதல் ரவுண்ட் ஜெயிச்சு எக்ஸமைட் கையில் யூஎம்பி நம்ம யூஎம்பி. நான் வந்து சோலரா மேப்பில் விளையாடிட்டு இருக்கேன். 3 மேப் தான் நான் டவுன்லோட் பண்ணி விளையாடுறேன். நெக்ஸட்ரா, பிரமுடா, சோலரா. ஜுட்ஸு கைசன் அப்டேட்டில் வந்த பண்டில்ஸ்லாம் நம்மளால் எடுக்க முடில. ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க. நான் போட்டு இருக்கிற பண்டில் நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து நம்ம தரமான செய்கை பண்ணி விட்டுருப்பானுங்க எனிமி. எனக்கு பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ நான் போயிட்டு ஏர் ட்ராப் ஏற்றுவேன், கடுப்பாகும். ஆனால் அங்கே எத்தனை எனிமி போவானுங்க மட்டும் பாருங்கள். ஆனால் ஒருத்தன் கூட என்னை அடிக்க மாட்டான். நான் ஏர் ட்ராப் ஏற்றுறது கூட தடுக்க மாட்டேன்றானுங்க. அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கானுங்க அவனுங்க வேலையில். MP5 எக்ஸ்மைட். இப்போது நான் ஷார்ட் ரேஞ்சுக்கு போய் பழகலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் இருப்பான். திடீர்னு வந்து ஈத்துடுவான். நானும் டக்குன்னு ஓரியன் போடுவேன். ஈத்தலான்னு பார்த்தா ஃபிஸ்ட்டு எடுத்து குத்தின்னு இருப்பான் பைத்திய மாதிரி. அடுத்தது ஒரு ஃபுல் மெடி போட்டு அதுக்குள்ளே நம்ம டீமாலே ஒய்ப் பண்ணிட்டானுங்க. இவனை எப்படின்னா ஃபினிஷிங் மூவ் போட்டு சாவச்சிடான். அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. என்னடா நாக் ஆகுறான்னு பார்த்தா க்ளோவால் வேறு மாற்றி போட்டுருப்பேன். கடுப்பாகும். அந்த எனிமி நம்மளை திறமையாக அடிச்சிடுவான். 2 பேரை போட்டுடுவான். இப்போ நம்ம டீமால் பாருங்கள், திறமையாக போய் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஜோனில் டேமேஜ்லாம் வாங்கின்னு போகிறேன். அடிச்சிடு போடு. யூஎம்பிக்கு என்ன பவர் ஏற்றிட்டாங்களான்னு தெரில, பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட் ரவுண்ட் இது எனக்கு பிடிச்ச இடமாச்சே. வெக்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். கட்சியில் நம்மளோட பேரில் ஏற்றுட்டு இருப்பேன் என்சான்மெண்ட் போட்டு. நெக்ஸ்ட்டு லாங் ரேஞ்ச் என்ன எடுக்கணுமேனு யோசித்து டெசர்ட் ஈகிள் எடுப்பேன். வெஸ்ட்டுலாம் வாங்கி போட்டுக்கணும், அவசரத்துக்கு யூஸ் ஆகும். சைட்லேயே பக்கத்துலேயே எதிர்க்க தான் எனிமியே இருப்பானுங்க, பின்னாடி சைடு. இந்த இடம் நல்லா இருக்கு. ஆனால் யூஏவிலாம் விட்றானுங்க அவனுங்க எனிமிங்க பைத்தியங்க. இப்போ நம்ம அப்படியே போய் இறங்கிட்டோம். ஐயோ சரியான டேமேஜ் கொடுத்துருக்கான் எனிமி. ஒரு மெடி ஒன்று போட்டு இறங்கலாம் களத்தில். போயிட்டு ஏர் ட்ராப் ஏற்றணுங்க. முதல்ல இங்கே கோளாறு மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவேன். இப்போ பாருங்களேன், கோளாறு மாதிரியே பண்ணி விட்டுடுவேன். வர்றவனை டபுள் பேரல் எடுத்து அடிக்காமல் ஸ்கேரில் டேமேஜ் கொடுத்துட்டு கட்சியில் பேரல் வச்சு முடிப்பேன். ஸ்கேர் ஏற்ற ஒன்றே எனக்கே தெரில. நான் பாட்டுன்னு கேமையே பார்த்துருந்தேன்னா எனக்கு ஒன்றும் தெரில ஸ்கேர் ஏற்ற வச்சுது. ஆக்சுவலி நான் பேரல் வந்து இந்த சைடு ரைட் சைடு வச்சுப்பேன், லெஃப்ட் சைடு வச்சுப்பேன். ஸ்கேர் வந்து ரைட் சைடு வச்சுப்பேன் லாங் ரேஞ்சு. இப்போ இங்கே போவேன், என்னை அடிப்பானுங்க. சரி நம்மளும் இறங்கி அடிச்சிடலான்னு பார்த்தா எனிமி கீழே குச்சிடுவான். டக்குன்னு நம்ம டீம் ஆள் முடிச்சு விட்டுடுவாங்க. சரி விடு, ஜெயிச்சா நமக்கு தான் லாபம்ன்ட்டு நானும் அப்படியே விட்டேன். நெக்ஸ்ட்டு ரவுண்டு இந்த இடத்துல தான் என்னை போட்டு பொழப்பாங்க. 2 பேர் 1v2 பண்ணலான்னு பார்த்தா அவன் நான் லெவல் 4 வெஸ்ட்டு போட்டாரு. அப்போ கூட எப்படி எனக்கு டேமேஜ் வின்ச்சு. 2 அடி தான் பேரில் அவன் வச்சுருப்பான். இத்தனையும் நான் லெவல் 4 வெஸ்ட்டு வேறு போட்டிருப்பேன். சரி எங்கே எனிமின்னு தேடிட்டு போனால் அங்கே 2 பேர் இருந்திருப்பானுங்க. லெவல் 4 வெஸ்ட்டு போட்டு இருக்கிறப்பையும் என்ன அடிச்சுட்டு இருப்பானுங்க. கடுப்பாயிருக்கும் எனக்கு. இந்த இடமே எனக்கு பிடிக்காது கைஸ். கண்டெய்னரு நிறைய கவர் எடுத்து ஆடுற மாதிரி இருக்குது. லாங் ரேஞ்சிலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஷார்ட் ரேஞ்ச் ஏரியா. ஷார்ட் ரேஞ்சில் போய் மட்டும்தான் அடிக்க முடியும். டீம் ஆள் வேறு 2 பேர் நாக்கு அண்டர் ப்ரெஷரில் ஆடினு இருப்பேன். இவன் வேறு அட்டாப்சியாலாம் போட்டு ஓடுவான். சாவு. அது வாப்பா தம்பி அப்படின்னு கூப்பிடுவேன், என்னை அடிச்சு விட்டுடுவான். அதான் எப்படி நான் லெவல் 4 வெஸ்ட்டுக்கு ஒரு டேமேஜும் ஆகலை. மொத்தம் எனக்கு தான் ஆயிருக்கு.
கரெக்டாக காலில் வச்சுருப்பான் அவன். வாங்க எப்படி வச்சானு வாங்க. காலில் தான் வச்சுருக்கணும். காட்டுப்பா. காலில் தான் கைஸ் வச்சுருக்காங்க கரெக்டாக. டீமால் என்ன பண்ணுறான் இவன் அடிச்சிடுவான்ற நம்பிக்கை. என்னடா நீ காற்றுல சொல்கிற? ஐயோ எனிமி சாவு. என்ன கேரக்டர் அது? இம்மோர்டல். ஓகே ஃபைன். இந்த ரவுண்டாவது நம்ம ஜெயிச்சாதான் நமக்கு வாழ்க்கையே அப்படின்னு எனிமிங்க வந்து விளையாடுவானுங்க. ஆனால் நாங்கள் கூலாக விளையாடுவோம். இந்த ரவுண்டு இல்லைன்னா அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலான்னு. பேரலும் இதுவும் எடுப்பேன். க்ளோவாலு யூஎம்பி எடுத்துருப்பேன். ஏன்டா பைத்தியம் ரெண்டுமே ஷார்ட் ரேஞ்ச் எடுக்கிறேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஐம் ஷார்ட் ரேஞ்ச் காம்பேக்ட் பிளேயர். எனக்கு லாங் ரேஞ்சில் அடிக்க வராது, ஷார்ட் ரேஞ்சில் போய் தான் அடிப்பேன். நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடலாம் கைஸ். ஓகேவா? எனிமி எங்கே இருக்கான்னு இங்கே இருந்து பார்த்துனே இருப்பேன். கட்சி வரைக்கும் எவனோ வரமாட்டேன். சரி ரஷ் பண்ணிடலான்னு ரஷ் பண்ணிவிடுவேன். அந்த சைடு நம்ம டீமால் 2 பேரை முடிச்சு விட்டுருப்பானுங்க. சரி இந்த ரவுண்டு நம்ம தோத்துட்டோன்னு பார்த்தா இவன் வருவான். டக்குன்னு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அடுத்தது பேரில் நான் எப்பயோ 2 புல்லெட் இறக்கிட்டேன். ஆனால் அவன் செத்ததுன்னு பார்த்தா இப்போ தான் செத்தான். கடுப்பாகுது. ஃபினிஷிங் மூவ் போடு. 2v3 சிச்சுவேஷனில் நம்ம டீம் ஆள் இப்போ செத்துடுவாருன்னு நினைக்கிறேன். கதம் ஹோ கயா. இனிமேட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. டீம் ஆள் இங்கே 3 பேர் இருப்பானுங்க. ஐயோ என்னடா ஒரு ஷாட் ஆச்சு, ஒரு ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. கடுப்பு போய். டபுள் பேரல் தேவைப்படுறப்ப தான் அடிக்காது, ஆனால் தேவைப்படாதப்போ அடிச்சு விட்டுன்னு இருக்கோம். இப்போ பேரலில் நிறைய ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. 3க்கு 3 வந்துட்டானுங்க. இனிமேட்டு எங்கள் அக்காவோட ட்ரிக் ஏற்றா தான் வேலைக்கு ஆகும். அதாவது ஐடி புடி போயாடி வெக்டர் கன். சரி இந்த ரவுண்டு எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வெறியில் நான் ஆடிட்டு இருப்பேன். ஹெல்மெட் வாங்க மறந்துட்டு இருப்பேன். இப்போ போய் ஞாபகம் வந்து வாங்குவேன். ஹெல்மெட்டு, ரிப்பேர் கிட்டு, ஒரு க்ளோவாலு. சரி உள்ளே போய் களத்தில் இறங்கலான்னு போவேன். இப்படி போய் பார்த்தா இந்த சைடு போக முடியாது. இந்த சைடு போகலாமேன்னு பார்த்தா இந்த சைடு வந்த உடனே வாத்தலைவான்னு ஒருத்தன் அடிச்சு விட்டுடுவான். கடுப்பாயிடும் எனக்கு. அப்படியே நானும் வெஸ்ட்டை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஒரு கிரானைட் தூக்கி போடுவேன் பாருங்கள். இவன் ரஷ் பண்ணிவிடுவான். டீம் ஆள் நான் ஓரியன் போடுற கேப்பில் நம்ம டீம் ஆள் வந்து வெக்டரு லைட்டி முடிச்சுட்டு விடுவார். சரி பேரு லெக்ஸ் அடிப்போம் அப்படின்னு எத்தா இவன் கிரானைட்டு க்ளோவல் போட்டதால் தப்பிச்சேன். இல்லைன்னா என்ன கதம் ஹோகையா. வெஸ்ட்டை ரிப்பேர் பண்ணிக்கணும் மக்களே எப்போயுமே. லெவல் 4 வெஸ்ட். இங்கே வரலாமே, எனிமி இருப்பான் அடிச்சிடலாம். தரமான ஹெட் அடிச்சு இவனை நாக் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் பின்னாடி இருந்து ஒரு எனிமி என்னை தரமாக வச்சுருப்பான். இங்கே சரி க்ளோவால் போட்டுடுவான்னு போட்டு ஒரு மெடிக்கெட் போடுறதுக்குள்ளே என்ன பண்ணுவான் நீங்களே பாருங்களேன். க்ளோவால் உடைப்பான். நானும் பயந்துக்கினே ஒரு க்ளோவால் போட்டு கீழே எக்ஸை ஜம்பிங் மாதிரி ஜம்ப் பண்ணிவிடுவேன். சரி இவன் இது மாதிரி விட்டால் வேலைக்கு ஆகுது அப்படின்னு மேலே போய் அடிச்சு முச்சிடலான்னு பார்த்து சரி இப்படி போனால் நம்மளை முடிச்சு விட்டுடுவாங்க இந்த ஹெச்பியில். சரி மெடி சுற்றிட்டு மேலே போகலான்னு பார்த்தா நம்ம டீம் ஆள் முடிச்சு விட்டாரு. அவ்வளோதான். பாய் மக்களே.